मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति।
புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே. என் அருயிர் நண்பன் நீ. ஆத்மதீபம் அணைவதில்லை என்று சொன்னதும் நீதான். மாயை புயலை எதிர்த்து நிற்க கற்று தந்ததும் நீதான். ஆத்மதீபம் அணைவதில்லை என்று சொன்னதும் நீதான். மாயை புயலை எதிர்த்து நிற்க கற்று தந்ததும் நீதான். பாபா உந்தன் ஞானம் என்னை தூய்மையாக்கியதே. தூய்மை சக்தி என்னை தேவதையாய் மாற்றியதே. பஞ்ச விகாரங்கள் அழியட்டுமே. தெய்வீக குணங்கள் வளரட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே. என் ஆருயிர் நண்பன் நீ. ஓம் சாந்தி. 20/2/2024 परमात्माविनुடைய மகா வாக்கியம். मीठे बच्चे, तुम्हें तन मन धन से सच्ची रूहानी सेवा करनी है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உடல் மனம் பணத்தை கொண்டு உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். உடல் மனம் பணத்தின் மூலம் உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். रूहानी सेवा से ही பாரத் கோல்டன் ஏஜ் பன் ஜாயேகா. இந்த ஆன்மீக சேவையின் மூலமாகத்தான் இந்த பாரதம் தங்க யுகமாக ஆகப் போகிறது. प्रश्न क्वेश्चन, बेफिक्र रखने के लिए सदा कौन सी बात याद रखो? तुम बेफिक्र कब रह सकेंगे? கவலையற்றவர்களாக ஆகுவதற்கு சதா எந்த விஷயத்தில் நினைவு வைக்க வேண்டும்? எந்த விஷயத்தை நினைவு வைக்க வேண்டும்? நீங்கள் எப்பொழுது அந்த கவலையற்ற நிலையில் இருப்பீர்கள் அப்படின்னு பாபா இன்னைக்கு கொஸ்டின் கேட்குறாரு. கவலை இல்லாமல் இருக்கணும்னா எந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்? இல்லை கவலையற்றவர்களாக எப்போ நீங்கள் ஆவீங்க, இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. उत्तर बदल, बेफिक्र रहने के लिए सदा याद रहे कि एक ड्रामा बिल्कुल एक्यूरेट बना हुआ है. கவலையற்றவர்களாக இருப்பதற்கு சதா இதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த ட்ராமா முற்றிலும் அக்யூரட்டாக நடந்து கொண்டு உள்ளது, அக்யூரட்டாக உருவாக்கப்பட்டுள்ளது. जो भी ड्रामा अनुसार चल रहा है ये बिल्कुल एक्यूरेट. ட்ராமா படி எதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதோ அது முற்றிலும் சரியாக இருக்கிறது. परंतु अभी तुम बच्चे बेफिक्र रह नहीं सकते. ஆனால் எல்லா விஷயம் தெரியும், ட்ராமா தான் எல்லாமே இல்லையா? ட்ராமாவில் நல்லாவே உருவாக்கப்பட்டிருக்கு, ட்ராமா முற்றிலும் சரியாகத்தான் இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது, இது எல்லாமே தெரியும். இருந்தாலும் தந்தை சொல்கிறார், இப்பொழுது குழந்தைகள் அந்த கவலையற்ற நிலையில் இருக்க முடியாது. जब कर्म तुम्हारी कर्मातीत अवस्था हो
தப் தும் பேஃபிக்கர் பனேங்கே. எப்போ உங்களுக்கு அந்த கருமாதித்த நிலை வருமோ அப்பொழுது நீங்கள் கவலையற்றவர்களாக ஆவீர்கள். இஸ்கேலியே யோகு பகுத்து அச்சா சாகியே. அதற்கு யோகா மிகவும் நன்றாக வேண்டும். யோகி அவர் ஞானி பச்சே சிப்புநகி சக்தி. நல்லா யோகா பண்ணுறவங்க, ஞானம் கேட்குறவங்க மறைக்க முடியாது. அவங்களுடைய முயற்சி என்னைக்கு இருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படையாக தெரிந்துவிடும். அதனால் தந்தை சொல்கிறாரு, யோகா நல்லா இருந்தால் தான் அந்த கவலையற்றவர்களாக இருக்க முடியும். அதுவும் கர்மாதித்த நிலையை அடைஞ்ச அந்த ஒரு அடையாளமும் சொல்கிறார். கர்மாதித்த நிலையை அடைஞ்சு எப்போ அடைகிறீங்களோ அப்போ நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க முடியும். கவலையற்றவராக ஆவீர்கள். ஓம் சாந்தி. பதித்த பாவன் சிவ பகவான் வாச். பதித்த பாவன சிவ பகவானுடைய வாக்கு. बाबा ने समझा दिया है कि देहधारी मनुष्य को कभी भी भगवान नहीं कहा जा सकता. இதை பாபா புரிய வச்சிட்டார் இல்லையா? தேகதாரிகள் மனிதர்களை ஒருபொழுதும் பகவான் என்று கூற முடியாது. மனுஷ ஏபி ஜான்தே பதித்து பாவன் பகவான் கி ஹே. இதை தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் கடவுள் பதித்த பாவனர். ஸ்ரீ கிருஷ்ணக்கோ பதித்து பாவன் நகி ககேங்கே. ஸ்ரீ கிருஷ்ணரெல்லாம் பதித்த பாவனர் என்று சொல்ல மாட்டார்கள். பிச்சாரே பகுத்து மூஞ்சே ஏகே. பாவம் ரொம்ப குழப்பத்தில் போயிருக்காங்களாம். ஏன் சொல்கிறார் பாபா அப்படி? கிருஷ்ணரையும் பரமாத்மாவையும் ஒன்றா சொல்லி கிருஷ்ண பரமாத்மா அப்படின்ட்டாங்க. குழப்பத்தில் போயிட்டாங்க. பாரத் மே ஜப் சூத் மூஞ்ச் ஜாத்தா ஹை தப் சிவ பாபாக்கோ ஆனா படுத்தா ஹை. இந்த பாரதத்தில் எப்பொழுது இந்த மாதிரி நூல் சிக்கி போகுதோ அப்போ தந்தை வர வேண்டியது இருக்குது. பாப்கே பினா உசே கோய் சுல்ஜா நா சகே. தந்தையை தவிர அந்த நூலுடைய சிக்கை யாராலையும் எடுக்க முடியாது. ஓகி பதித்து பாவன் சிவபாபா ஹை ஜிஸ்கோ சிர்ஃப் தும் பச்சேகி ஜான்தே ஹோ. அந்த தந்தை சிவபாபா பதித்த பாவனர், அது கூட உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோபி நம்பர்வார் புருஷார்த்த அனுசார். இருந்த போதிலும் வரிசை கிரமமாக முயற்சிக்கு தகுந்தவாறு தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடம் நடத்தினாலும் உங்களில் வரிசை கிரமமாக தான் இருக்கீங்க. பல் யகம் பைட்டேகே ரோஜ் சுன்தேகே தோபி தியான் மே எகு நகி ஆத்தா கி ஹம் சிவபாபா கே பாஸ் பைட்டேகே. இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கலாம், தினந்தோறும் இந்த முரளியை கேட்கலாம், ஆனால் கவனத்தில் வர்றதில்லைன்றார் பாபா. சிவபாபா கிட்ட நம்ம அமர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது, எதிரில் இருக்கிறவனும் அவர் தான், அவருடைய மகா வாக்கியத்தை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் வரமாட்டேங்குது புத்தியில் அப்படின்றாரு. वह इनमें विराजमान है, हमको पढ़ा रहेगे, पावन बना रहेगे, युक्ति बतला रहेगे. அந்த தந்தை இந்த பிரம்மாக்குள்ள வந்திருக்கிறார், இருக்கிறார். 2 புருவ மத்தியில் நமக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. நம்மளை தூய்மையாக மாற்றி கொண்டு இருக்கிறார். யுக்தியை சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. இதெல்லாமே புத்தியில் வரணும். ஆனால் ரெகுலராக கேட்குறவங்களுக்கு கூட அந்த வரமாட்டேக்கி அப்படின்றார் பாபா. டெய்லி கேட்குறவங்களுக்கு கூட, இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கூட அது வரமாட்டேக்குது, கவனத்தில் வரமாட்டேக்குது அப்படின்றார். तुम स्वदर्शन चक्रधारी बन, रचता और रचना की नालिश पाकर काम को जीत जगत जीत बनते हो. சுயதர்சன சக்கரதாரி ஆகி படைப்பவர் படைப்பருடைய ஞானத்தை அடைந்து காம விகாரத்தின் மீது வெற்றி பெற்று ஜெகத்ஜித்தாக ஆகிறீர்கள். தோவகு பாப் பதித்து பாவன் பீட்டகரா. அந்த தந்தை பதித்த பாவனராக இருக்கிறாரு. நை ரச்சனாக்கா ரச்சிதா பீட்டகரா. புது படைப்பை படைப்பவராக கூட இருக்கிறார். அபி பேகத்கா ராஜ்ய பானை கேலியே தும் புருஷார்த்த கர்த்தேகும். இப்போ எல்லையற்ற ராஜ்யத்தை பெறுவதற்காக முயற்சி செய்கிறீர்கள் நீங்கள். ஹரேக சமஸ்தேகே ஹம் சிவபாபாசே ராஜ்ய பாக்கிய லேரகேகே. ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம சிவபாபா கிட்ட இருந்து ராஜ்ய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். புரிஞ்சிருக்கீங்க தானே எல்லாரும்? சிவபாபா கிட்ட இருந்து ராஜ்ய பாக்கியம் அவர்கிட்ட இருந்து தான் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது இல்லையா? ஏபி யதார்த்த ரீதி சமஜ்னகி சக்தி. ஆனால் இது கூட சரியான முறையில் யாரும் புரிந்து கொள்ள முடியலையா? கோய் தோடா ஜான்தே, கோய் தோ பில்குல்கி நை ஜான்தே. சிலர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க, பரவாயில்ல. ஆனால் சிலர் முற்றிலும் தெரிஞ்சுக்கல.
சரியான முறையில் யாரும் புரிந்து கொள்ள முடியல. சிவபாபா தோ கருத்தைகே, ஏன்னா எல்லாமே புத்தியை பொறுத்து தான். பாபாவனுடைய விஷயங்கள் எல்லாமே புத்தியை பொறுத்து தான். எவ்வளோ அவருடைய மகா வாக்கியத்தை நிச்சயம் வச்சு முயற்சி செய்கிறோமோ, அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, அவ்வளோ நம்ம முயற்சி செய்வோம். அதனால தான் பாபாவும் சொல்கிறார், வரிசைக்கிரமாக இருக்குது. சில பேர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் முற்றிலும் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. சிவபாபா தோ கருத்தைகே பதித்து பாவன் மைகும். சிவபாபா என்ன சொல்கிறாருன்னா, பதித்த பாவனர் நான் தான். மேரே சே அகர் கோய் ஆக்கர் பூச்சே தோ மை அப்பனா பரிச்சை தே சக்தாகும். என்னிடம் யாராவது கேட்டாங்கன்னா என்னுடைய அறிமுகத்தை நான் தர முடியும். தும்கோ பி தோ பாபானே அப்பனா பரிச்சை தியாகேனா, உங்களுக்கும் தந்தை தானே அவருடைய அறிமுகத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. சிவபாபா கருத்தைகே மை சாதாரண தன்மை பிரவேஷ் கர்த்தாகும். சிவபாபா சொல்கிறாரு, நான் சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறேன். ஏக சாதாரண தன்கை, இவருடைய உடல் சாதாரண உடல். ஜாடுக்கே அந்துமே கடாகை, மரத்தில் கூட கல்ப விருட்சத்தில் கூட கடைசியில் நின்றுக்கிட்டு இருக்கார் பிரம்ம பாபா இல்லையா. சாதாரண உடலில் இருக்கக்கூடிய இந்த பிரம்ம பாபா கல்ப மரத்தினுடைய கடைசியில் நின்றுக்கிட்டு இருக்காரு. பதி துனியாமே கடாகை, பதித்த உலகத்தில் நிற்கிறார். அவர் ஃபிர் நீச்சே தபஸ்யா கர்றகே, கீழே அடி வேறு பகுதியில் கூட கீழே தபஸ்யா செய்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. தபஸ்யா செய்துட்ருக்கார். இன்கோபி தபஸ்யா சிவபாபா சிக்லா ரகேகே, இவருக்கு கூட தபஸ்யா சிவபாபா தான் கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா, கற்றுக் கொடுக்குறாரு. ராஜயோகம் சிவபாபா சிக்காத்தி, ராஜயோகம் சிவபாபா தான் கற்றுக் கொடுக்கிறார். நீச்சே ஆதிதேவ் ஊப்பருமே ஆதிரா, கீழே இருக்கிறவர் ஆதிதேவன், மேலே இருக்கிறவர் ஆதிநாதன். தும் பச்சே சம்ஜா சக்தேகோ ஹம் பிராமன் சிவபாபா கி சந்தான். நீங்கள் மற்றவர்களுக்கு கூட புரிய வைக்க முடியும், நாம் அனைவரும் பிராமணர்கள், சிவபாபாவனுடைய குழந்தைகள் அப்படின்னு உங்களை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம், எல்லாருக்கிட்டேயும். தும்பி அதை புரிய வைக்கலாம். தும்பி சிவபாபாக்கே பச்சேகோ பரந்து ஜான்தே நகிகோ, நீங்களும் சிவபாபாவனுடைய குழந்தைகள் தான், ஆனால் உங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் மற்றவங்கள்ட்ட. பகவான் ஏகுகை பாக்கி சப் பிரதர்ஸ்கே, பகவான் ஒருவர் தான், மற்ற அனைவருமே சகோதரர்கள். பாப் கருத்தையே மை அப்பனே பச்சும் கோஹி படாத்தாகும், தந்தை சொல்கிறாரு, தன்னுடைய குழந்தைகளுக்கு நான் படிப்பிக்கிறேன். ஜோ முஜே பகுஜான்தேகே உனோ கோஹி படாக்கர் தேவதா பனாத்தாகும், என்னை பற்றி யார் கண்டறிகிறாங்களோ அவங்களுக்கு கண்டறிஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து தேவதையாக மாத்துறேன். பாரதிகி ஸ்வர்கத்தா அபு நரகை, இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தது இப்போ நரகமாக ஆயிடுச்சு. ஜோ காம்கோ ஜீத்தேகா வஹி ஜெகத்ஜீத் பனேகா, யார் காம விகாரத்தை ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெகத்ஜீத் ஆவார்கள். மை கோல்டன் வேர்ல்டுக்கு ஸ்தாபனா கர் ரகாகும், நான் அந்த தங்க யுகத்தை, தங்க உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன் சொல்கிறார் பாபா. அந்த மாதிரி அநேக பார் ஏக பாரத் கோல்டன் ஏஜ்மே தா फिर आयरन एज में आया ये कोई भी जानते नहीं, அநேக தடவை இந்த பாரதம் தங்க யுகமாக இருந்தது, அதுக்கப்புறம் இப்போது இரும்பு யுகமாக வந்துருச்சு, இதெல்லாம் யாருக்குமே தெரியலை. ரச்சிதா ரச்சனாக்கே ஆதிமத்திய அந்துக்கோ கோய் ஜான்தே நெய், படைப்பரு பற்றியும் தெரியல, படைப்பு பற்றியும் தெரியல யாருக்கும். மை நாலேஜ்ஃபுல், தந்தை சொல்கிறார், நான் ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறேன். எகை ஏம் ஆப்ஜெக்ட், இதுதான் குறிக்கோள். மை இன்கே சாதாரண தன்மை பிரவேஷ் ஹோக்கர் நாலேஜ் தேத்தாகும். பாபா சொல்கிறாங்க, நான் இந்த சாதாரண உடலில் பிரவேசம் செய்து ஞானத்தை கொடுக்குறேன். அபு தும்பி பவித்திர பணம், இப்போ நீங்கள் கூட தூய்மையாகுங்க. இன் விகாரங்கோ ஜீத்தனை சே தும் ஜெகத்ஜீத் பனேங்க, இந்த விகாரத்தை நீங்கள் ஜெயிப்பதால் ஜெகத்ஜீத் ஆவீர்கள். எகு சபு பச்சே புருஷார்த்து கர்ரகேகே, இந்த அனைத்து குழந்தைகளும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். தன்மன் தன்சே ருஹானி சேவா கர்த்தேகே ஜிஸ்மானி நகி, உடல் மனம் பணத்தை கொண்டு ஆன்மீக சேவை செய்கிறீங்க, நீங்கள் உலகில் சேவை இல்லை. இன்கோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கஹா ஜாத்தாகே, இதற்கு என்ன சொல்லலாம்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னு சொல்லலாம். ஏக பக்தி நகி, இது பக்தி கிடையாது. பக்திக்கா யுகை, பக்திக்குன்னே யுகம் இருக்குது, பக்தி செய்கிறதுக்குன்னே யுகம் இருக்குது. அது எந்த யுகம்? துவாபர யுகம், கலியுகம். ஜிஸ்கோ பிரம்மா கி ராத் கஹா ஜாத்தாகே, அதற்கு என்ன சொல்லலாம்னா பிரம்மாவினுடைய இரவு என்று சொல்லப்படுது.
और सत्ययुग त्रेता को ब्रह्मा का दिन कहा जाता है. பிறகு சத்தியுகம் திரேதாயுகத்தை பிரம்மாவினுடைய பகல் என்று சொல்லப்படுது. कोई गीता पाठी आए तो उनको भी समझाएंगे गीता में भूल गए. யாராவது கீதையை படிக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் புரிய வைங்க, கீதையில் ஒரு தவறு இருக்குது, கீதையில் தவறு இருக்குன்னு புரிய வைங்க. गीता किसने सुनाई, राजयोग किसने सिखाया, किसने कहा है काम पर जीत पाने से तुम जगतजीत बन जाएंगे. एक लक्ष्मी नारायण भी जगतजीत बनेगे ना. கேளுங்க, அவங்ககிட்ட கீதை படிக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, வந்தாங்கன்னா புரிய வைங்க, கீதையில் தவறு இருக்குது. கேள்வி கேளுங்க அவங்கள. கீதையை யார் சொன்னாங்க, ராஜயோகம் யார் கற்றுக் கொடுத்தாங்க, காம விகாரத்தை ஜெயிச்சிங்கன்னா உலகத்தையே ஜெயிச்சு விடலாம் அப்படி சொன்னது யார், அப்படிலாம் கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா லக்ஷ்மி நாராயணர் வந்து ஜெகத்ஜீத்தாக ஆகியுள்ளார்கள். இன்கே 84 ஜென்மோं का राज பைட் சம்ஜாய். அவர்களுடைய 84 பிறவியினுடைய ரகசியத்தை அமர்ந்து புரிய வைக்கணும் எல்லாருக்கும். कोई भी हो நாலேஜ் लेने के लिए तो यहाँ आना पड़ेगा. யாராக இருந்தாலும் நாலேஜ் அடையணும்னா இங்கே வர வேண்டியது இருக்குது, இங்கே தான் வரணும். மைத்தோ பச்சோங்கோ படாத்தாகும். இங்கே வந்து அவர் முன்னாடி உட்கார்ந்தா தான் படிப்பு சொல்லி தருவார் சிவபாபா. ஏன்னா குழந்தைகளுக்கு தான் அவர் படிப்பு சொல்லித்தராரு, குழந்தைகளுக்கு தான் நான் படிப்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் முன்னால் வந்து உட்காரணும். परंतु तुम्हारे में भी कोई इतना नहीं समझते गए, इसीलिए गायन के कोटों में कोई. இருந்த போதிலும் உங்களில் கூட பாபா சொல்கிறாங்க அவ்வளவா புரிஞ்சுக்கல, அதனால தான் கோடியில் ஒருத்தர் தான் என்னை பற்றி புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்களாம். புகழாக இருக்குது. மை ஜோகும் சைசாகும் கொய்த்தோ எங்க 5% பி நகி ஜானது. நான் யார் எப்படி இருக்கிறேன் இது சிலர் 5% கூட தெரிஞ்சுக்கல, பாபாவை பற்றி 5% கூட தெரிஞ்சுக்கல. துமே பாப்கோ ஜான்கர் பூரி ரீதி யாது கர்னாகே. நீங்கள் தந்தையை நல்ல விதமாக தெரிந்து கொண்டு முழுமையாக அவரை நினைவு செய்ய வேண்டும். மாமேக்கம் யாது கியூ நகி கர்த்தேகோ. என்னை மட்டும் ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றார். மனதார ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க. கருத்தேகே பாபா யாது பூல் ஜாத்திகே. சொல்லவும் செய்வாங்களாம் பாபா கிட்ட, பாபா நினைவு மறந்து போயிடுது. அரே தும் பாபாக்கோ யாது நீ கர் சக்தேகோ. உங்கள் அப்பாவை நினைக்க முடியாதா உங்களால் அப்படின்னு கேட்குறாரு. யூன் தோ பாப் சமஸ்தேகே ஏக மெஹனத் கா காம் ஹை, ஃபிர் பி புருஷார்த் கரானே கே லியே பம்ப் கர்த்தே ரக்தேகே. பாருங்கள், உண்மையிலேயே இது ஒரு கஷ்டமான விஷயந்தான். பாபாவுடைய நினைவு உழைக்க வேண்டிய விஷயன்றார் பாபா. உழைக்க வேண்டிய வேலை அது. சில நேரங்களில் சாதாரணமாக வேலைகள் செய்துருவோம், ஆனால் சில வேலைகளை வந்து கவனம் கொடுத்து அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வேலை செய்வோம். அதை மாதிரி பாபாவுடைய நினைவு கூட நிறைய உழைக்க வேண்டிய செயல், உழைக்க வேண்டிய செயல். அதை பார்த்தும் அவர் வந்து சொல்கிறார். இருந்தாலும் முயற்சி செய்ய வைக்கிறதுக்கு நமக்கு ஊந்துதல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அரே ஜோ பாப் தும்கோ கீர் சாகர் மே லே ஜாத்தேகே விஸ்வ கா மாலிக் பனாத்தேகே உன்கோ பூல் ஜாத்தேகோ. தந்தை கேட்குறார், உலகத்துக்கே உங்களை எஜமானனாக ஆக்குறேன், அந்த பார்க்கடலுக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன், அப்படியாப்பட்ட தந்தையை நீங்கள் மறந்துடுறீங்களா. ஒரு சாதாரண ஆள் இல்லை இல்லையா, சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா இவர்கிட்ட நிறையா கஜானா இருக்குது. 21 ஜென்மத்திற்கு உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. அதனால் அதை சொல்லி அதை ஞாபகப்படுத்தி, குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்தி அவரை போய் மறந்துடுறீங்களே, ஆச்சரியமாக இருக்குன்னு ஆச்சரியக்குறி போட்டிருக்காரு. மாயா புலாயேங்கே பி ஜரூர் டைம் லகேகா. மாயா உங்களை மறக்க தான் வைக்கும். நீங்கள் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் மாயா மறக்கத்தான் வைக்கும், டைம் ஆகும். ஒரே நிலையில் பாபா எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் யோகா பண்ணணுன்னா டைம் ஆகும். ஐசே பி நகி கி மாயாக்கோ புலானாகி கே. இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, மாயா வந்து மறக்கடிக்கட்டும், மறக்கடிச்சிருச்சு, इसलिए डंडी होकर बैठ जाओ. அதனால் நம்ம வாட்டில் இருக்கலாம். யோகா பண்ணால் தானே மாயா வருது, மறக்க வைக்குது மாயா. அதை நம்ம எதையுமே செய்ய வேண்டாம், அமைதி அப்படி குளிர்ந்த நிலையிலே இருக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா குளிர் இதில் வந்து குளிரில் வந்து ஒரு வேலையும் செய்ய பிடிக்காது, ஒரே முடங்கி கிடப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுன்றார் பாபா. மாயா வந்து யோகா பண்ணால் தானே மாயா வருது, மறக்க வைக்குது, நம்ம யோகாவே பண்ண வேண்டாம் அப்படின்னு
அப்படி குளிர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். நகி புருஷார்த்த ஜரூர் கர்னாக, அப்படி இருந்துடாதீங்க, முயற்சி அவசியம் செய்யணும். காம் பர் ஜீத் பாணிகே, காம விகாரத்தின் மீது வெற்றி பெறணும். மாமேக்கம் யாது கருத்தோ விக்ரம வினாஷ்கோங்கே, என்ன மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமம் வினாசமாகும்னு தந்தை சொல்றாரு. जैसे तुम बच्चों को बोलता हो वैसे कोई भी बड़े से बड़ा जज आएगा उनको भी बाप बोलेंगे ना बच्चे, क्योंकि मैं तो ஊஞ்சते ஊஞ்சா பகவான் ஹோ. எப்படி குழந்தைகளிடம் நம்ம பேசுகிறனோ அதே போல் இங்கே யார் வந்தாலும், உதாரணத்துக்கு பாபா சொல்கிறார், பெரிய ஜட்ஜு வராரு, அவர்கிட்ட கூட பாபா பேசுவாராம். ஆனால் என்ன சொல்லி பேசுவார்னா குழந்தாய் அப்படி தான் சொல்லுவாராம். ஏன்னா இந்த மனிதர்களுக்கெல்லாம் மனிதர்களை விட உயர்வான நிலையில் இருக்கிறவர் யார்? பகவான் தானே. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தானே. என்ன இருந்தாலும் எனக்கு அடுத்து தானே எல்லாருமே. பெரிய ஜட்ஜாக இருந்தால் என்ன, இந்த கணக்குப்படி, இந்த உலகத்துடைய கணக்குப்படி அவர் ஜட்ஜாக இருக்கிறாரு. ஆனால் பகவான் எல்லாருக்கும் மேலானவர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறதுனால அவரே சொல்கிறார், நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அல்லவா, அதனால நான் குழந்தைன்னு சொல்லி தான் அவர்கிட்ட பேசுவேன் அப்படின்றார். ஊஞ்சித்தே ஊஞ்சி படாய் மைகி படாத்தாகும், உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். பிரின்ஸ் பிரின்சஸ் பத் பானை கேள்வி, ஏன்னா அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறதுனால அவருடைய படிப்பும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. அதை படிக்கிறவங்க கூட உயர்ந்த பிரின்ஸ் பிரின்சஸாக ஆகுறாங்க. அந்த பதவிக்காக தான் நம்ம படிக்கிறோம். பாப் கருத்துகை மை இன்கோ படா ரகாகும், தந்தை சொல்கிறாரு, நான் படிப்பித்து கொண்டிருக்கிறேன். யஹி ஃபிர் ஸ்ரீ கிருஷ்ண பன்தேகி, இந்த பிரம்மாவுக்கு நான் தான் படிப்பு சொல்லி கொடுக்குறேன், படிப்பிக்கிறேன், இவரே தான் கிருஷ்ணராக ஆகிறாரு. பிரம்மா சரஸ்வதி ஓஹி ஃபிர் லக்ஷ்மி நாராயண் பனைங்க, பிரம்மா சரஸ்வதி இந்த சமயத்தில் முயற்சி செய்துக்கிட்டு இருக்காங்க, படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் நாளைக்கு பிறகு லக்ஷ்மி நாராயணராக ஆவார்கள். ஏ பிரவருத்தி மார்க் சலா ஆத்தாகு, இது இல்லற மார்க்கம், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே முயற்சி பண்ணலாம். இங்கே வந்து நிர்வர்த்தி மார்க் வாழை ராஜயோக் சிக்கலானா சக்கே, துறவர மார்க்கத்தில் இருக்கிறவங்க ராஜயோகத்தை சொல்லித்தர முடியாது. ராஜா ராணி தோனும் சாயே, ராஜா ராணி ரெண்டு பேருமே தான் தேவை. சத்தியுகத்தினுடைய பதவி विलायत में जाकर कहते कि हम राजयोग सिखलाते, परंतु वह तो सुख का काकविष्ट समान कहते गे, फिर राजयोग कैसे सिखाएंगे? तो बच्चों को उछल आनी चाहिए. வெளிநாட்டில எல்லாம் போயிட்டு நாங்கள் ராஜயோகத்தை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் அவங்கெல்லாம் சுகத்தை வந்து காக்கையினுடைய எச்சிலுக்கு சமம்னு சொல்கிறவங்க எப்படி ராஜயோகத்தை கற்றுத்தர முடியும் அப்படின்னு தந்தை இப்போ கேட்குறாரு. அதனால் குழந்தைகளுக்கு வந்து அந்த ஊக்கம் வரணும், பொங்கி வரணும், உள்ளேருந்து ஆர்வம் வரணும். परंतु बच्चे अजून छोटे गए, बालिक नहीं बनेगे, बालिक बने की हिम्मत चाहिए. இப்போ குழந்தைகள் இன்னும் சின்னவங்களாக தான் இருக்கீங்க. பாபா இங்கே வயசை பார்த்து சொல்லலை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை பார்த்து, வெளியில் நீங்கள் செயல்படக்கூடிய முறையை பார்த்து இன்னும் குழந்தையாக தான் இருக்கீங்க அப்படின்றார். இன்னும் இளைஞனாக ஆகலை, இளைஞனாக ஆகிறதுக்கு தைரியம் வேண்டும். பாப் பத்தலாத்தேகே, தந்தை சொல்கிறார், ஏகே ராவன் சம்பிரதாய், இது வந்து ராவண சம்பிரதாயம். தும் புக்கார்த்தேகோ பதித்து பாவனாவோ, நீங்கள் கூப்பிடுறீங்க பதித்த பாவனா வாங்கன்னு. तो ये பதித் துனியாக யா பாவன் துனியாக. இப்போ தந்தை கேட்குறார், இது பதித்த உலகமா இல்லைன்னா பாவன உலகமா? தும் சமஸ்தே ஹோனா கி ஹம் நரகவாசி, ஏன்னா நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க இல்லையா நம்ம நரகவாசி தான் அப்படின்னு. கியா ஏக தேவி சம்பிரதாயகே, இப்போ நரகத்தில் இருக்கிறவங்க அந்த தெய்வீக சம்பிரதாயப்படியாக நடப்பாங்க கேட்குறார் பாபா. இது என்ன தெய்வீக சம்பிரதாயமா என்ன? ராமராஜ்யகே, இது ராமராஜ்யமா? தும் ராவண ராஜ்யக்கே நகியோ, நீங்கள் ராவண ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் இல்லையா? அப்போ ராவண ராஜ்யமே சப்கி ஆசிரி புத்திகி. தந்தை சொல்கிறார், இதெல்லாம் வந்து நம்ம பாபா நமக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும். இந்த ராவண ராஜ்யத்தில் எல்லாருடைய புத்தியும் அசுர புத்தியாக இருக்கிறது. அப்போ ஆசிரி புத்திக்கு தேவி புத்தி பனானே வாலா கோனுகை, இப்போ இந்த அசுர புத்தியை தெய்வீக புத்தி உடையவராக மாற்றுறது யாரு? ஐசே 4-5 பிரச்சனை பூச்சோ தோ மனுஷிய சோச்சுமே படுஜாயே. இந்த மாதிரி ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் நீங்கள் கேளுங்க, மனிதர்கள் யோசிப்பாங்க.
தும் பச்சுங்கா காமுகை பாப்கா பரீட்சை தேனா. குழந்தைகளுடைய வேலையே என்னன்னா தந்தையினுடைய அறிமுகத்தை தருவது. ஜாடுத்தோ தீரே தீரே படுத்தாக. நீங்கள் சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மரம் பிராமண மரம் மெதுவாக வளர்ந்துடும். ஃபிர் பகுத் விருத்திக்கோ பாயேங்கே. பிறகு அதிக பேர் விருத்தி அடைவார்கள். மாயாபி சக்கரி லகாக்கர் ஏக்குதம் கிரா தேத்திகே. ஏன்னா மாயா கூட அப்படியே நல்லா நசுக்கி ஒரேடியாக கீழே விழ வச்சிருது. பாக்ஸிங் மேபி பகுத்து மர்த்தேகே, இஸ்மேபி பகுத்து மர் ஜாத்தேகே. அந்த குத்துச்சண்டையில் கூட நிறைய பேர் இறந்து போயிடுவாங்களாம். அதை மாதிரி இதில் கூட நிறைய பேர் இறந்து போயிடுவாங்கன்றார் பாபா. விகாரமே கயா ஒரு மரம். இங்கே இதில் இறக்குறதுனா என்ன அர்த்தம்? அதில் ஆத்மா சரீரத்தை விட்டு போயிடுச்சு அங்கே உலகத்தில், அப்படின்னா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் செத்து போயிடுறாங்கன்றாரே பாபா. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா விகாரத்தில் போயிட்டாங்கன்னா இறந்ததுக்கு சமம், இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஃபிர் நயே சிறு புருஷார்த்து கர்ணாப்படை. அதுக்கப்புறம் புதுசாக அவங்க முயற்சி செய்ய வேண்டியது வரும். விகார் ஏக்குதம் மார் டால்தாகே. விகார குணம் ஒரேடியாக அடி கொடுத்துருது. जो कुछ जंग निकाल पद से पावन बना वह की कमाई चढ़ हो जाती है. की कमाई चढ़ हो जाती. பாருங்க, அந்த மாதிரி அந்த பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகணும். ஒரேடிய விகாரத்தில் போயிட்டாங்கன்னா சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த வருமானம் கூட இறங்கிடும், அப்படின்னா காணாமல் போயிடும். फिर ने नए शीर मेहनत करनी पड़े. திரும்பியும் புதுசுலேருந்து அவங்க உழைக்க வேண்டியது வரும். ஐசனகி உன்கோ அலோவ் நெய் கர்னாக. இந்த மாதிரி கிடையாது, அவங்களெல்லாம் அலோவ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. நகி உன்கோ சம்ஜானாக ஜோ குச்சி யாதுக்கு யாத்ரா கி படா வகு சப் கலாஸ் குகே. அதாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும். இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நினைவு யாத்திரை செய்து நல்லா படிச்சிருந்தீங்க, அதை கண்டினியூவாக வந்தால் தான் அதை தக்க வச்சுக்கிட முடியும், இல்லைன்னா எல்லாம் போயிடுச்சு அப்படி போயிட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். ஏக்குதம் நீச்சே கிரு படத்தேங்க. ஏன்னா சிலர் ஒரேடியாக கீழே விழுந்துருவாங்க. ஃபிரிபி கடி கடி அகர் கிருத்தே ரகேங்கே தோ ககேங்கே கெட் அவுட். அப்படி நம்ம சொல்லியும் அவங்க அடிக்கடி கீழே விழுந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா சொல்லிடணும் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடணும். ஏக்குதோ பாரி அஜ்மாயா ஜாயேகா. ஒரு தடவை 2 தடவை दो बारी माफ़ी मिली. 2 தடவை மன்னிப்பு கிடைச்சிரும். ஃபிர் கேஸ் ஹோப்லெஸ் ஹோ ஜாத்தாக. அதுக்கப்புறம் நம்ப முடியாது அவங்கள. கேஸ் ஹோப்லெஸ் ஆகிடும். டாக்டர் கூட அப்படி தானே சொல்லுவாங்க. ஒரு தடவை சரி பண்ணி விட்டாங்க, அதையே அவங்க ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் திரும்ப திரும்ப பழைய தவறுகளே செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நோயும் குணமாகாது. ஹோப்லெஸ் கேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல் இங்கேயும் தந்தை சொல்கிறார், ஒரு தடவை விகாரத்தில் விழுந்து கீழே விழுந்துட்டு வந்துட்டாங்க. முயற்சி முன்னை விட இப்போ கம்மியாக, முயற்சியினுடைய வருமானம் முன்னை விட இப்போ கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம், முன்னேற்றம் அடைஞ்சு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லாமல் அவங்க திரும்பியும் போய் விழுந்தாங்கன்னா அவ்வளோதான். அடிக்கடி விழுந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஹோப்லெஸ் கேஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்றாரு. 2 தடவை மன்னிப்பு கிடைச்சிடுமா, அப்புறம் ஹோப்லெஸ் ஆயிடுறாங்க. ஃபிர் ஆயேகா பி லேக்கின் ஏக்தம் டர்ட்டி கிளாஸ்மே. பிறகு வருவாங்க, வந்தால் கூட அவங்க டர்ட்டி கிளாஸில் தான் அவங்கள அந்த லிஸ்ட்டில் தான் வைக்கலான்றார் பாபா. ஒரேடியாக டர்ட்டி கிளாஸ். வேண்டுமே தோ ஐசே ககேங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையா மாறி இருக்கும் இல்லையா, அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படி சொல்கிறது டர்ட்டி கிளாஸில் இருக்காங்க. ஜோ பில்குல் கம் பத்து பார்த்தேகே உன்கோ ககேங்கே டர்ட்டி கிளாஸ். முற்றிலும் குறைவான பதவி அடைபவர்கள் அவர்களுக்கு சொல்லப்படுது டர்ட்டி கிளாஸ், ரொம்ப மோசமான கிளாஸ். தாசதாசியா சண்டால் பிரஜா கே பி நௌக்கர் ஜாக்கர் சப் பன்தேகேனா. தாசதாசிகள், சண்டாளர்கள், பிரஜைகளில் கூட வேலைக்கார பதவி அந்த மாதிரி எல்லாருமே ஆகுறாங்க இல்லையா, பதவி எல்லாரும் ஆகுறாங்க இல்லையா, எல்லா பதவியும் இருக்குது. பாப் தோ ஜான்தேகே மை இனோக்கோ படா ரகாகும். தந்தைக்கு தெரியுது நான் இவங்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன்னு. ஹர் 5,000 வருஷக்கே பாத் படாத்தாகும். ஒவ்வொரு 5000 ஆண்டு காலங்களுக்கு பிறகு நான் படிப்பிக்கிறேன். ஓலோகு லாக்கும் வருஷ கருதேத்தேகி. உலகத்தில் இருக்கிறவங்க லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்லிட்டாங்க.
आगे चलकर ये भी कहने लग पड़ेंगे कि बरोबर 5000 वर्ष की बात है. இன்னும் போக போக எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க 5000 வருஷம்தான் விஷயம் அப்படின்னு. ஓகி மகாபாரி லடாய்கே, அந்த மகாபாரத போர் தான் இது அப்படின்னு. பரந்து யாதுக்கு யாத்திரமே ரகுனா சக்கி, ஆனால் நினைவு யாத்திரையில் இருக்க முடியாது. ஞானம் வேணால் புரிஞ்சுக்கலாம், ஆனால் யோகாங்கிறது பண்ண முடியாது. தின் பிரதிதின் டூலைட் ஹோத்தே ஜாயேங்கே, நாளுக்கு நாள் டூலைட் போர்டு போடப்படுது. गाया भी जाता है बहुत गई थोड़ी रही, ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப நாள் போயிடுச்சு, இன்னும் இருக்கிறது கொஞ்சம்தான். ஏக சாப் இசமைக்கு பாத்தகை, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களாம், ஆனால் அதெல்லாம் இந்த சமயத்தினுடைய விஷயந்தான் அப்படின்னு தந்தை சொல்கிறார். பாக்கி தோடா சமயகை பாவன் பண்ணேமே, மற்றபடி கொஞ்சம் சமயம்தான் தூய்மையாக ஆகுவதுக்கு. லடாயி சாமனை கடிகை, போர்க்களம் சண்டை முன்னாடியே நிற்குது. சண்டை முன்னாடியே இருக்கு. அப்படி தில்சே பூச்சினாங்க, தன்னுடைய மனசை தொட்டு கேட்கணும். ஹம் யாதுக்கு யாத்திரா பருகை, நான் நினைவு யாத்திரையில் இருக்கிறேனா, தனக்கு தானே கேட்டுக்கோங்க. ஜப் கோய் நயா ஆத்தா கை தோ பச்சோं को ஃபார்ம் ஜரூர் பரானா है, எப்பொழுது புதுசாக யாருன்னா வந்தாங்களோ குழந்தைகள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும், அவங்க ஃபில்லப் பண்ணணும். जब फॉर्म भरे तब उनको समझाया जाए, எப்போ ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்கள பற்றி நம்ம புரிந்து கொள்ள முடியும். अगर किसको समझाना ही नहीं गई तो फॉर्म की क्या भरेगा, புரிந்து கொள்ளவே இல்லை என்றால் என்ன ஃபார்ம் ஃபில்லப் பண்ண முடியும். ஐசே तो டேர் ஆते, புரியாமலே நிறைய பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்களாம். बोलो बाप को पुकारते हो पतित पावन आवो तो ज़रूर एक पतित दुनिया के, तब तो कहते कि आकर पावन बनावो. சொல்லுங்க, தந்தையை கூப்பிட்டேங்க பதித்த பாவனா வாங்கன்னு, அவசியம் இது பதித்த உலகமாக இருக்குது, அதனால தான் பதித்த பாவனா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம். ஃபிர் கோய் பன்தேகி கோய் நை பன்தேகி, சிலர் தூய்மை ஆகுறாங்க, சிலர் தூய்மை ஆகிறதில்ல. பாபா கே பாஸ் பத்திரத்தோ டேர் ஆத்தேகே, பாபா கிட்ட நிறைய லெட்டர் வருது. சப் லிக்தேகே சிவ் பாபா கேர் ஆஃப் பிரம்மா, எல்லாரும் எழுதுறாங்க சிவ் பாபா கேர் ஆஃப் பிரம்மா அப்படின்னு லெட்டரு அட்ரஸ். शिव बाबा भी कहते कि मैं சாதாரண தன்மை பிரவேஷ் கர்த்தாகும், சிவ தந்தை கூட என்ன சொல்கிறாருன்னா, நான் சாதாரண உடலில் பிரவேசம் செய்திருக்கிறேன். இன்கோ 84 ஜென்மோக்கி கஹானி சுனாத்தாகும், இந்த பிரம்மாவினுடைய 84 பிறவியினுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். और कोई भी मनुष्य रचता और रचना के आदि मध्य अंत को नहीं जानते हैं, வேற எந்த மனிதனும் படைப்பவர் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திம விஷயத்தை தெரிந்து கொள்ளவில்லை. अब बाबा ने ही तुमको बताया गए, இப்பொழுது தந்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. ஏகி சித்திர ஆதி பி பாபா ने दिव्य दृष्टि देकर सब बनवाए, இந்த படங்கள் கூட திவ்ய திருஷ்டி கொடுத்து எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கிறாரு பாபா. பாபா தும் ஆத்மாவும் கோகி படாத்தேகே, தந்தை ஆத்மாக்களுக்கு தான் படிப்பு சொல்லித்தரார். ஆத்மாயை ஜட அசரீரி ஹோ ஜாத்தேகே, ஆத்மா உடனடியாக அசரீரி ஆகிவிடுகிறது. பாபா ஆத்மாக்களை பார்க்கும்போது அந்த சரீர உணர்வு எல்லாருக்கும் மறந்துடுது, அதான் அசரீரி ஆகிடுறாங்க அப்படின்றார். இச்சரீரசே அப்படிக்கோ அழகு சமஜ்னாக, இந்த சரீரத்திலிருந்து நான் தனிப்பட்ட ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. பாபா கருத்தகே பச்சே தேகி அபிமானி பவ, தந்தை சொல்கிறாரு, குழந்தைகளே ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள், அஷரீரி பவ அசரீரி ஆகுங்கள். மை ஆத்மாவுக்கா படாத்தான், நான் ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறேன். ஏகி மேலாக ஆத்மாவும் பரமாத்மாவுக்கா, இது சந்திப்பு திருவிழான்னு கூட இதை சொல்லலாம். ஆத்மாக்கள் பரமாத்மாவினுடைய சந்திப்பு. இசே சங்கம் கா மேலா கஹா ஜாத்தாக, இதற்கு பேர் என்னன்னா சங்கம யுகத்தினுடைய மேலா திருவிழா. பாக்கி கோய் பானிக்கு கங்கா பாவன் நகி பனாத்தே, மற்றபடி இந்த திருவிழா இந்த சந்திப்பால் தான் தூய்மை ஆகிறமே தவிர தண்ணியினுடைய அந்த கங்கை நீர் மூலமாக யாரும் தூய்மை ஆவது கிடையாது. சாது சந்த் ரிஷி முனி ஆதி சப் ஜாத்தேகே ஸ்நான் கர்னே, இன்னைக்கு பாருங்க, அந்த தூய்மையாக ஆகணும்னு மனதில் நினச்சிக்கிட்டு அந்த கங்கை நீரில் சாதுக்கள் சன்னியாசிகள் ரிஷி முனிவர்கள் எல்லாம் குளிப்பதற்காக செல்கிறார்கள். அப்போ கங்கா பதித்த பாவனி ஹோ கைசே சக்தி, இப்பொழுது கங்கை நீர் எப்படி பதித்த பாவனி ஆக முடியும்? பகவான் வாஜ்,
பகவானுடைய வாக்கு. காம் மகா சத்ருகை, காமம் பெரிய எதிரியாக இருக்கிறது. இஸ்பர் ஜீத் பானேசே தும் ஜெகஜீத் பன் ஜாயேங்கே, இந்த காம விகாரத்தின் மீது வெற்றி பெற்றீர்கள் என்றால் உலகத்தையே ஜெயிக்க முடியும், ஜெகஜீத்தாக ஆக முடியும். கங்காவா சாகர் தோ நகி கதே, கங்கை நீரோ இல்லை கடலோ இந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. காம விகாரத்தின் மீது வெற்றி அடைஞ்சிங்கன்னா ஜெகஜீத் ஆகலாம் அப்படின்னு பகவானுடைய வாக்கில் தான் இருக்கே தவிர அந்த கங்கை நீர்லேயோ கங்கையோ கடலோ சொல்லாது. ஏதோ ஞான் சாகர் பாபா சம்ஜாத்தே, இதை ஞான கடலான தந்தை சிவபாபா தான் புரிய வைக்கிறார். இன்பர் ஜீத் பானைக்கெளியே மாமேக்கம் யாதுகரோ, ஜெயிப்பதற்காக இந்த விகாரத்தின் மீது வெற்றி பெறுவதற்காக என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. தும் பாவன் பன் ஜாயேங்கே, அப்பொழுது நீங்கள் தூய்மையாக ஆகிவிடலாம். தெய்வீக குண் தாரன் கரோ கிஸ்கோ துக் மத் தோ, தெய்வீக குணத்தை கடைப்பிடியுங்கள், யாருக்கும் துன்பத்தை தராதீர்கள். பகலா நம்பர் துக்குகை காம் கட்டாரி செலானா, முதல் நம்பரில் இருக்கக்கூடிய துக்கம் என்ன அப்படின்னா காம கோடாரியை வீசுவது, காம விகாரத்தில் ஈடுபடுறது. எதி ஆதி மத்திய அந்த துக்கு தேனே வாழாகே, இதுதான் முதல் இடை கடை, 3 காலத்திலையும் துக்கத்தை தரக்கூடியது. சத்தியுகமே ஹோத்தா நெய், சத்தியுகத்தில் இந்த விகார குணங்களே கிடையாது. வகை பாவன் துனியா வகா கொய் பதித்து ரக்தாகி நெய், அது தூய்மையான உலகம், அங்கே பதித்தர்கள் யாரும் இருப்பது கிடையாது. जैसे तुम योग बल से राज्य लेते हो वैसे वहाँ योग बल से बच्चा पैदा होता है. பாருங்க, பாபா சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் இங்கே யோக பலத்தால் உங்களுடைய ராஜ்யத்தை அடைகிறீர்களோ அதே மாதிரி சத்தியுகத்தில் யோக பலத்தால் தான் குழந்தைகளும் பிறப்பாங்க. எல்லா வேலையுமே அங்கே யோக பலத்தின் மூலமாக தான். எப்படின்னா அந்த ஆத்ம பலம் என்பது உள்ளுக்குள்ளவே இருக்கும். விகார பிறப்பு கிடையாது எந்த குழந்தைகளுக்கும், யோகபல பிறப்பு தான். ராவன் ராஜ்யகி நெய், ராவண ராஜ்யமே கிடையாது அது. தும் லோக் ராவன் கோ ஜலாத்தே கோ பத்தாகி நெகி படுத்தா கி கப்சே ஜலாத்தே ஆயேகோ, ராவணனை நீங்கள் எரிக்கிறீங்க, எப்பத்துலேருந்து அவனை எரிச்சிட்டு வந்தோங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. ராமராஜ்யமே ராவன் கோத்தானே, ராவணன் கிடையவே கிடையாது ராமராஜ்யத்தில். एक बड़ी समझने की बातें हैं, இது அனைத்தும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஜோ பாப் பைட் சம்ஜாத்தே, இதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறாரு, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். சம்ஜாத்தே தோ பகுத் அச்சாகை பரந்து கல்ப கல்ப ஜோ ஜித்தனா படே உத்துனாகி படுத்தே, புரிய வைக்கிறது என்னவோ பாபா நிறைய நல்ல விஷயங்களை நல்லா தான் புரிய வைக்கிறாரு, நல்லா தான் இருக்குது. ஆனால் கல்பமாக யார் எவ்வளோ படிப்பு படித்தாங்களோ அவ்வளோதான் படிப்பாங்க. ஏன்னா அதுவும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. கல்பமாக தான் என்ன நடந்திருக்கோ அதுதான் ரிப்பீட் ஆக போகுது. அப்போ எவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கீங்களோ கல்பமாக அவ்வளோதான் இப்பயும் படிப்பீங்க. புருஷார்த்த சே சாரா மாலும் படு ஜாத்தாக, முயற்சி மூலமாக எல்லாமே தெரிய வரும். ஸ்தூல் சேவா கே பி சப்ஜெக்டுகை, ஸ்தூல சேவைக்கும் அதுவும் சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா. சேவைங்கிறது சப்ஜெக்ட் இருந்தாலும் அதுலேயே 3 விதம் இருக்குது, மனசா வாச்சா கர்மனா. இந்த கர்மனா சேவைங்கிறது ஸ்தூல சேவை. தந்தை சொல்கிறாரு அந்த ஸ்தூல சேவையிலையும் சப்ஜெக்ட் இருக்குது. மனசா நகித்தோ வாச்சா கர்மனா, மனதால் நீங்கள் சேவை செய்யவில்லை என்றால் வாச்சா சேவை செய்யலாம், கர்மனா சேவையும் செய்யலாம் இல்லையா. ஒரே சேவையை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சமயத்துக்கு இந்த 3 சேவையும் மாறி மாறி கூட நீங்கள் செய்யலாம், அதுவும் சப்ஜெக்ட் தான். வாச்சாத்தோ பகுத் சகஜ், வார்த்தையால் சேவை செய்கிறது மிகவும் சகஜம்தான். யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஞானம் கொடுக்கலாம், கோர்ஸ் கொடுக்கலாம். பகலேகே மன்சா, ஃபஸ்ட்டு சேவை என்னன்னா மன்சா சேவை தான். அர்த்தாத் மன்மனா பவ யாதுக்கு யாத்திராமே ரகுனாகை, அதாவது மன்மனா பவ நினைவு யாத்திரையில் இருங்கள். அப்படிக்கோ ஆத்மா சமஜ் பாப்கோ யாது கர்னாகை, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும் மனம் மூலமா. இதான் மனசா சேவை. பாபா சே சிக்ஷா லேனிகே, தந்தையிடம் கல்வியை பெற வேண்டும். பகுத்துகை ஜோ பாபா கோ யாது நகி கர் சக்தி, நிறைய பேர்
பாபாவை நினைக்கவே மாட்டேங்கிறாங்களாம், நினைக்கவே முடியறது இல்லையா. ஐசனைக்கு கைங்க ஞான்கோ யாதனை கர் சக்தி, ஞானம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதான், ஞான நினைவில் இல்லை அப்படி சொல்ல முடியாதான். யோகா தான் பண்ண மாட்டேங்கிறாங்க, பாபாவுடைய நினைவு தான் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றார். மாமேக்கம் யாதனை கர் சக்தி, என்ன நீங்கள் நினைவு செய்ய முடியல. யாதனைக்கு கரைங்கேத்தோ தாக்கத் கைசே மிலேங்க, பாபா சொல்ல என்னை நினைக்கலன்னா எப்படி உங்களுக்கு சக்தி கிடைக்கும். பாப் சர்வ சக்திவான் है, उनको याद करने से ही சக்தி ஆயங்கி. தந்தை சர்வ சக்திவான், அவரை நினைவு செய்வதால் சக்தி வரும். इसको ही जौहर कहा जाएगा, சக்தி வரும்னா இதுக்கு தான் என்ன சொல்லலாம்னா கூர்மை. பாபா சர்வசக்திவான், அவருடைய நினைவின் மூலமாக சக்தி வருது. இதுக்கு தான் என்ன சொல்லலாம்னா கூர்மை அப்படின்னு சொல்லப்படுது. கர்மனா பி கோய் ஆட்சி கரே தோ பத் மிலே, கர்மனா சேவை கூட இருக்கு, அது கூட நல்லா செய்தீங்கன்னா பதவி கிடைக்கும். கர்மனா பி நகி கர்த்தே தோ ஃபிர் பத் கியா மிலேகா, கர்மனா சேவை செய்யலைன்னா கூட பதவி எப்படி கிடைக்கும், என்ன கிடைக்கும் இல்லையா. அதனால சப்ஜெக்ட் கர்மனா சப்ஜெக்ட் இருக்கு, அதாவது கர்மனா சேவையினுடைய சப்ஜெக்ட் இருக்குன்றார் பாபா. சப்ஜெக்ட் ஹோத்திகைனா சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஒரு சப்ஜெக்டில் படிக்கலை, ஒரு சப்ஜெக்ட் படிக்கலைன்னா கூட, ஒரு சப்ஜெக்டில் பாஸ் ஆகலைன்னா கூட நம்ம கரை சேர முடியாது. அதனால பாபா சொல்கிறார் சேவையிலே இந்த 3 விதம் இருக்குது. 3 விதத்தில் மனசா சேவை இருக்குது, வாச்சா சேவை இருக்குது, கர்மனா சேவை இருக்குது. அந்த கர்மனா சேவைங்கிறது கூட ஒரு சப்ஜெக்ட் தான், அது செய்யலைன்னா என்ன பதவி நமக்கு கிடைக்கும், அதுவும் சப்ஜெக்ட் தான் இல்லையா அப்படின்றார் பாபா. ஏகே குப்து சமஜ்னேக்கி பாத்தே, இது மறைமுகமாக நீங்களே உணர வேண்டிய விஷயம். वो लोग योग योग कहते रखते हैं परंतु समझते नहीं कि योग से तुम विश्व की बादशाही लेते हो. உலகத்தில் யோகா யோகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், ஆனால் புரிஞ்சுக்கல யோகத்தால் உலகத்தினுடைய ராஜ்யத்தையே பெறுகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. நம்ம யோகத்தால் உலகத்துடைய ராஜ்யத்தையே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தெரியல, வெறும் யோகா யோகான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யோக பல்சேகி வகா பச்சா பைதா ஹோத்தாகே, யோக பலத்தால் தான் அங்கே குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஏபி கிஸ்கோ பத்தா நெய், இது கூட யாருக்கும் தெரியலன்றார் பாபா. तुमको समझाया जाता है फिर भी आधा क्लब के बाद तुम माया के मुरीद बन जाते हो. உங்களுக்கு பாபா புரிய வச்சுட்டாரு, இருந்தாலும் வரக்கூடிய அரை கல்பம் பிறகு கூட நீங்கள் அரை கல்பத்துக்கு பிறகு மாயாவிற்கு சீடனாக ஆகிறீர்கள். அரை கல்பம் பாபாவனுடைய அந்த ராஜ்யத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் எங்கே வந்துடுறோன்னா மாயாவினுடைய ஆட்சியில் மாயாவினுடைய சீடனாக ஆயிடுறோம். फिर மாயா तुमको अभी भी नहीं छोड़ती. அந்த அரை கல்பம் பழக்கப்பட்டதுனால, அந்த மாயாவுக்கு நம்ம அடிமையாக இருந்ததுனால, மாயாவினுடைய சீடனாக இருந்ததுனால இப்போ கூட அந்த மாயா உங்களை விட மாட்டேக்கி. அப்போ तुमको शिव बाबा के मुरीद बनना है. இப்போ நீங்கள் யுகமே உங்களுக்கு மாறிடுச்சு, கலியுகத்திலிருந்து சங்கமயுகத்துக்கு வந்துட்டீங்க, யுகமே மாறிடுச்சு. இப்போ சிவ தந்தையினுடைய சீடனாக ஆக வேண்டும். கோய்பி தேகதாரியோங்கோ முரீத் நகி பண்ணாகு, எந்த தேகதாரியினுடைய அடிமையாகவோ இல்லை சீடனாகவோ ஆகக்கூடாது. பகன் பாய் பி அபு கஹா ஜாத்தாகை பவித்ர பண்ணை கேளிய, இங்கே உங்களை சகோதரன் சகோதரிகள்னு ஏன் சொல்லப்படுதுன்னா தூய்மைக்காகத்தான், தூய்மையை பொறுத்து தான் அந்த உறவை நமக்கு கொடுத்துருக்கிறார் பாபா. फिर तो इसे भी ऊपर जाना है. இருந்த போதிலும் இந்த சகோதரன் சகோதரி அப்படிங்கிற உணர்வுல இருந்து கூட மேலே போகணுன்றார் பாபா. மேலே போகணுன்னா எந்த உறவில் வந்துடணும், எல்லாரும் யாரு சகோதரர்கள். பாயி சமஜ்னாகே, சகோதரன் சகோதரி கிடையாது, சகோதரனாக புரிந்து கொள்ள வேண்டும். பாய் பகன் கி திருஷ்டி பி நகி, சகோதரன் சகோதரிங்கிற அந்த பார்வையே இருக்கக்கூடாது, அதுக்கும் மேலே போயிடணும். சகோதரன் அவ்வளோதான். ஏன்னா ஆத்ம உணர்வில் எல்லாருமே யார் சகோதரன் தான். சரீரத்தை பார்க்கும்போது தான் இவங்க ஆண் பெண்கிறது வருது, அதையும் நீங்கள் இப்போ கடந்து போயிடணும், சகோதரனாகவே பார்க்க வேண்டும். ட்ராமா அனுசார் ஜோ குச் சல்தாக பில்குல் அக்யூரேட். ட்ராமா படி எதெல்லாம் நடக்குதோ அது முற்றிலும் சரியாக தான் நடக்குது. ட்ராமா பகுத் அக்யூரேட்டு, ட்ராமா மிக சரியாகவே இருக்கிறதுன்றார் பாபா.
சரியாக தான் போயிட்டு இருக்கு, சரியாக தான் இருக்குது. இதில் பாப் தோ பேஃபிக்கர்கள், தந்தை வந்து கவலையற்றவராகவே இருக்கிறார். ட்ராமாவை பொறுத்து அவருக்கு எந்த ஒரு கவலையும் வர்றது கிடையாது. எல்லாம் ட்ராமா கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றார். இன்கோ தோ ஃபிக்கர் ஜரூர் ரஹேகா, சிவத்தந்தைக்கு வந்து கவலை இல்லையா, ஆனால் இந்த பிரம்ம பாபாவுக்கு கவலை இருக்கும். ஏன்னா அவர் சாக்கார மனிதன் தானே. பேஃபிக்கர் தப் ரஹேங்கே, ஆனால் அவரும் கவலையற்ற நிலையில் இருக்கணும். அது எப்போன்னா, அந்த மாதிரி கவலையற்றவராக எப்போ ஆவார்னா, ஜப் கர்மாதித் அவஸ்தா ஹோங்கி தப் தக் குச்சுனா குச்சு ஹோத்தாக, எது வரைக்கும் அந்த கர்மாதித்து நிலை வரலையோ, எதுவரை எப்போ அந்த கர்மாதித்து நிலை இருக்குதோ அப்போ தான் கவலையற்றவர்களாக இருக்க முடியும். அது வரைக்கும் ஏதாவது ஒன்று ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு தந்தை சொல்கிறார். யோக அச்சா சாகி, யோகா மிகவும் நன்றாக வேண்டும். யோக கேளிய பாபா அபு ஜோர் தேத்தேகே, யோகா செய்வதற்காக இப்பொழுது பாபா ஜோர் கொடுத்துட்ருக்கிறார். இஸ்கேலியே கருத்தையே கடி கடி பூல் ஜாத்தே, ஏன்னா அதைத்தான் மறந்துடுறீங்க குழந்தைகள். அதுக்கு தான் சொல்லணும் பாபாவை மறந்துட்டோம். பாப் உள்கனா தேத்தேகே, தந்தை இன்னைக்கு புகார் பண்ணுறாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஜோ பாப் தும்கோ இத்தனா கஜானா தேத்தேகே உன்கோ தும் பூல் ஜாத்தேகோ, தந்தை எவ்வளோ ஒரு உயர்ந்த கஜானாவை உங்களுக்கு கொடுக்குறாரு, அவரை நீங்கள் மறந்துடுறீங்களா? பாப் ஜான்தேகே கிஸ்மே ஞான் கே கிஸ்மே ஞான் நகிகே, பாபாவுக்கு தெரியுதான் யாரிடத்தில் ஞானம் இருக்குது, யாருக்குள்ள ஞானம் இல்லை, எல்லாம் தெரியும். ஞானி கபி சிப்பா நகி ரகேகா, ஞானி வந்து ஒரு பொழுதும் மறைக்கப்பட மாட்டார்கள். அவங்க என்னைக்கு இருந்தாலும் தெரிஞ்சிருவாங்க. வக் ஜெட் சர்வீஸ்கா சபூத் தேங்கா, சேவையில் ப்ரூஃப் காட்டுவாங்க உடனே. அவங்க தான் ஞானி ஆத்மா. ये सब समझने की बातें हैं, இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். अच्छा, मीठे मीठे सिकलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार नमस्ते और गुड मॉर्निंग. धारणा के लिए मुख्य सार, கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாரம். முதல் பாயிண்ட், மாயா கி பாக்ஸிங் மே ஹார் நகி காணிகை, மாயாவினுடைய குத்துச்சண்டையில் தோல்வி அடையக்கூடாது. புருஷார்த் மே டண்டாகோ பைட் நகி ஜானாகே, முயற்சியில் குளிர்ந்து உட்காரக்கூடாது, அப்படி குளிர்ச்சியில் முடங்கி போய் இருக்கக்கூடாது. ஹிம்மத் ரக் சேவா கர்னிகே, தைரியம் உள்ளவர்களாக ஆகி சேவை செய்ய வேண்டும். தைரியம் வைத்து சேவை செய்ய வேண்டும். ரெண்டாவது, ஏக ட்ராமா அக்யூரேட் பனா ஹுவாக, இந்த ட்ராமா அக்யூரேட்டாக உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் கிசி பி பாத்துக்கா ஃபிக்ர நகி கர்னாக, ஆகையால் எந்த விஷயத்திற்கும் கவலைப்படக்கூடாது. ட்ராமா கரெக்டாக தான் இருக்குது. कर्मादित अवस्था को पाने के लिए एक बाप की याद में रखना है, கர்மாதித் நிலையை பெறுவதற்கு ஒரு அப்பாவினுடைய நினைவில் இருக்கணும். கிசி தேகதாரிக்கா முரீது நகி பண்ணாக, எந்த தேகதாரியுடைய சீடனா ஆகக்கூடாது. वरदानम, श्रीमद प्रमाण सेवा में संतुष्टता की विशेषता का अनुभव करने वाले सफलता मूर्त भव. ஸ்ரீமதப்படி சேவையில் திருப்திங்கிற விசேஷத்தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். ஸ்ரீமதப்படி சேவையில் திருப்திங்கிற விசேஷத்தன்மையினுடைய அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். कोई भी सेवा करो, कोई सिंहासन आवे या नहीं आवे, लेकिन स्वयं से संतुष्ट रहो. எப்படியாப்பட்ட சேவை செய்தாலும், உதாரணத்துக்கு மாணவர்கள் வந்தாலும் வராட்டாலும் தனக்குத்தானே திருப்தியாக இருங்க. निश्चय रखो कि अगर मैं संतुष्ट हूँ तो मैसेज काम ज़रूर करेगा. நிச்சயம் வச்சுக்கோங்க, நான் வந்து திருப்தியாக இருக்கிறேன், ஆனால் மெசேஜ் வேலையை அவசியம் நான் செய்வேன்.
மெசேஜ் நான் கொடுப்பேன் எல்லாருக்கும். ஆனால் வர்றது வராது, அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. தன்னுடைய திருப்தி எப்பயுமே இருக்கணும். இஸ்மே உதாஸ் நகிகோ, இதில் நீங்கள் மனச்சோர்வில் போயிடக்கூடாது. மெசேஜ் கண்டிப்பாக அவசியம் கொடுத்துடணும். ஸ்டூடெண்ட் நகி படை கோய் ஹர்ச்சா நகி, ஸ்டூடெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகலையா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆப்கே ஹிசாப் கிதாப் மே தோ ஜமா ஹோ கயா, நீங்கள் ஞானம் சொல்லிட்டீங்களா, நீங்கள் கரெக்டாக முரளி கிளாஸ் ஒருத்தர் வந்தாலும் 2 பேர் வந்தாலும் எடுக்கிறீங்களா, உங்கள் கணக்கு வழக்கு அதிகரிச்சிருச்சு இல்லையா, அப்படின்னா உங்களுடைய கணக்கில் அது சேர்ந்துருச்சு. அவர் உனக்கும் சந்தேஷ் மில்கை, அவங்களுக்கும் செய்தி போய் சேர்ந்துருச்சு. அகர் ஸ்வயம் சந்துஷ்ட ஹோத்தோ கர்ச்சா சஃபல் ஹுவா, அதாவது நீங்கள் திருப்தியாக இருந்தீங்கன்னா அதனால் நீங்கள் என்னென்ன உங்களுடைய செலவு எல்லாமே நல்ல விதத்தில் சஃபலம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் திருப்தியாக இருக்கும்போது ஸ்ரீமத் பிரமான் காரிய கியா तो श्रीमत को माना ये भी सफलता मुहूर्त बनना है. ஸ்ரீமதப்படி காரியம் செய்தீங்க, ஸ்ரீமதத்தை ஏற்றுக்கொள்வதே வெற்றி மூர்த்தி ஆவது. அதனால தந்தை இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு, உங்களுடைய சேவையை கரெக்டாக செய்திருங்க. மெசேஜ் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்துருங்க, சந்தேஷம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும். உங்கள் தரப்புலேருந்து எந்த ஒரு தவறும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சேவை செய்து முடிச்சுட்டு திருப்தியாக இருங்க. மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இல்லை, டெவலப் ஆகுது இல்லை, அதை பற்றி கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய சேவையை உங்கள் தரப்பில் எந்த தவறும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் மெசேஜ் நீங்கள் திருப்தியாக இருந்தாலே வெற்றி மூர்த்தி ஆகலாம் அப்படின்றார் பாபா. அதுக்காக நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம செய்கிற சேவையை கரெக்டாக செய்திருங்க. ஸ்லோகன், असमर्थ आत्माओं को समर्थी दो तो उनकी दुआएं मिलेंगे. சக்தி இழந்த ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுங்கள், அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சக்தி இழந்த ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுங்கள், அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது வார்த்தையால் இருந்தாலும் சரி இல்லையா, மனதால் கூட அவங்களுக்கெல்லாம் நம்ம சகாஷ் கொடுக்கலாம், சக்தி கொடுக்கலாம். வார்த்தை கூட மற்றவங்களுக்கு டானிக் மாதிரி வேலை செய்யும். டானிக் குடித்தா எப்படி சக்தி கிடைக்குதோ அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் கூட மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், அமைதி தரக்கூடியதாக இருக்கணும், அவங்களுடைய மனசை ஓய்வுபடுத்தக்கூடியதாக இருக்கணும். அதனால் தந்தை இன்னைக்கு என்ன ஸ்லோகனில் சொல்கிறாருன்னா, சக்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுங்க, அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்து இன்னைக்கு பிப்ரவரி 20 अव्यक्त इशारे. आपके चेहरे पर एक दो को सदा रूहानियत की मुस्कुराहट हो. உங்களுடைய முகம் சதா ஆன்மீக புன்முறுவலோடு இருக்க வேண்டும். ஒரேடியாக உங்களுடைய முகம் சதா புன்முறுவலாக இருக்கணும். ஒன்று. தூசரா, ரெண்டாவது, முக்குமே சதா மதுரத்தாகும், வாயில் எப்பொழுதுமே இனிமை தன்மை இருக்கணும். அவர் மண் புத்திமே சதா சுப் பாவனா, ரஹம் தில் கி பாவனா, தாத்தா பன் கி பாவனாகும். பிறகு மனம் புத்தி சதா சுப பாவனை, இரக்க மனம் கொண்ட பாவனை, வள்ளல் தன்மை, அந்த பாவனை இருக்கணும். என்ன சொல்றார் பாபா, உங்களுடைய முகம் ஒன்று ஆன்மீக புன்முறுவலாக இருக்கணும், உங்களுடைய வாய் இனிமைத்தன்மையாக இருக்கணும், உங்களுடைய மனமும் புத்தியும் சதா சுப பாவனை, இரக்க மன பாவனை, வள்ளல் தன்மை பாவனை இருக்கணும். ஹர் கதமே ஃபாலோ ஃபாதர். இதில் ஒவ்வொரு அடியிலையுமே ஃபாலோ ஃபாதர் பண்ணணும், ஃபாலோ ஃபாதராக இருக்கணும். जो भी संबंध संपर्क में आए उनको कोई ना कोई गुण या शक्ति की गिफ्ट दे दो. யார் உங்கள் தொடர்பில் சம்பர்க்கத்தில் வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு குணத்தை இல்லை சக்தியை கிஃப்டாக கொடுங்கள். और कुछ नहीं तो 2 मीठे बोल की गिफ्ट भी देना जरूर. வேற எதுவும் இல்லைன்னா கூட ஒரு 2 இனிமையான வார்த்தையை அவர்களுக்கு கொடுங்க, கிஃப்ட் வடிவத்தில், கிஃப்ட் ரூபத்தில்.
காளி ஹாத்து கோயினா ஜாய். கை வெறுமனையாக அவங்க போகக்கூடாது. அதனால் எதுவும் இல்லைன்னா கூட இனிமையான வார்த்தை 2 பேசி, இனிமையான வார்த்தை 2 ஞானத்தை சொல்லி அவங்கள அனுப்புங்க. அவங்க வந்தவங்க வெறுங்கையோடு போகக்கூடாது. இதில் ஃபாலோ ஃபாதர் ஆகணும். பிரம்ம பாபாவை நம்ம பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். அதுதான் மனிதனின் தன்மை என்று சொல்லுவோம். அதை மனித வாழ்வின் பெருமை என்று சொல்லுவோம். அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களாம். மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். அதுதான் மனிதனின் தன்மை என்று சொல்லுவோம். அதை மனித வாழ்வின் பெருமை என்று சொல்லுவோம். அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. எண்ணத்தில் சொல்லில் தூய்மைதான் மனிதனின் முழுமையா, மனிதனின் தூய்மையா. எண்ணத்தில் சொல்லில் தூய்மைதான் மனிதனின் முழுமையா, மனிதனின் தூய்மையா. மனிதனின் பிறப்பு என்பது உலகத்தில் புனிதமா, உலகத்தில் புனிதமா. உன் வாழ்வின் நடப்பிலும் நல் மனித உறவிலும் பரிசுத்தம் நிறைந்து அறத்தை போற்றி வாழுவோம். அதன் பாதை தன்னில் தனித்துவத்தை போற்றுவோம். அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. தேனின் பார்வை போலவே உன் பார்வை இருக்கட்டும், உன் பார்வை இருக்கட்டும். தேனின் பார்வை போலவே உன் பார்வை இருக்கட்டும், உன் பார்வை இருக்கட்டும். சொல்லிலும் தேனை போலவே இனிமை இருக்கட்டும், இனிமை இருக்கட்டும். உன் வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு போலத்தான். சோதனையில் வெல்வதுந்தன் திறமையே, அந்த திறமையை அடைவதுதான் முழுமையே. அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். அதுதான் மனிதனின் தன்மை என்று சொல்லுவோம். அதை மனித வாழ்வின் பெருமை என்று சொல்லுவோம். அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். மனம் தூய்மையாகட்டும்,